திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு தமிழ்நாட்டுல. இதுக்கு மாத வட்டி என்ன தெரியுமா? 7,000 கோடி. 7,000 கோடிய இவங்க மாத வட்டியா கொடுத்தா அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை செய்ய முடியுங்க? அவங்களுக்கு வேண்டியதை எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனாலதான் நான் இது மக்களுக்கான தேர்தல்னு சொல்றேன். இப்ப டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக சொல்லுது. அதனால என்ன ஆக போகுது உங்களுக்கு? இப்ப 8,000 ரூபாய்க்கு ஏதாவது போய் வாங்கிக்கிங்க கடையிலங்கிறாங்க. அது போருமா உங்களுக்கு 5 வருடத்துக்கு சாப்பிட்றதுக்கு? ஒரு 8,000 போருமா? இன்னொரு கட்சி, எதிரி கட்சி, துரோக கட்சி என்ன சொல்லுது? ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றோம். கரண்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கே கிடையாது. ஃப்ரிட்ஜ் வாங்கி தர்றோம், 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறோங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கறது தான். இந்த கடன் 8 கோடி மக்களுடைய தலையில வச்சு வாங்குற கடன் தான். இப்ப கணக்கு பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடிக்கு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மேல 2 லட்சம் கடன் இருக்கு. நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த புள்ள 2 லட்சம் கடனோட தான் பிறக்குது. அதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு ஆட்சி தேவையான்னு மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த தேர்தலை மக்களுக்கான தேர்தல் சொல்றேன். அதனாலதான் நான் இப்ப ஒரு 15 நாளா எல்லா இடத்துலயும் வாக்கு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கிராம பகுதிகள்ல எல்லாம் மக்களை பாக்குறேன். எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு தண்ணியே கிடைக்கல, குடி தண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கேயும் காட்பாடியிலையும் அதே கதை தான். ஆனா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தொடர்ந்து இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அதுவும் தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு, மந்திரி பொறுப்பே இருக்கு. ஏதாவது தண்ணி அவர் தொகுதிக்கு கொடுத்துருக்காரான்னு பார்த்தா இல்ல. வர்ற வழியில அவர் தொகுதியில உள்ளவங்களே சொல்றாங்க தண்ணி வரல, தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோன்னு. திருப்பியும் அண்ணன் இங்க நிக்கிறாரு. அது நீங்க தான் பதில் சொல்லணும், என்ன பண்ண போறீங்கன்னு. அதனாலதான் சொல்றேன், இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் 500 யூனிட் ஓடுற அளவுக்கு உள்ள குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி வீடு இருக்கு. அந்த ஒவ்வொரு வீட்லையும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 800 ரூபாய் ஏற்றிருக்கு கரண்ட் பில்ல. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி உங்கள்கிட்ட வாங்குறாங்க. மின்சார வாரியத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கிறது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த நிலை இருக்கக்கூடாது, அதுக்குதான் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அதனாலதான் நாங்க கொடுக்கிற தேர்தல் அறிக்கையில பொய்யெல்லாம் சொல்லல. அம்மா அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. மக்கள் பிரச்சனையில என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லுவாங்க. அவங்க வளர்ப்புல தான் நான் வந்திருக்கேன். அதனால நானும் தப்பா எதுவும் சொல்ல மாட்டேன். மக்கள்கிட்ட என்ன செய்ய முடியுமோ அதை தான் சொல்லியிருக்கேன். அதுல நிறைய பெண்களுக்கான திட்டங்கள் வருது. நிச்சயம் அது கிராமப்புறங்கள்ல உள்ள மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே போல இளைஞர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, நல்ல வேலை வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அதையும் நல்லா செய்வோம். கிட்டத்தட்ட 60 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம். அந்த 60ம் நம்ம செய்யக்கூடியது நல்ல வாக்குறுதிகள், மக்களுக்கு பயன்படுறது. அதை செய்யறதுக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க, எப்படி நம்ம செய்வோம் அப்படிங்கறத ரொம்ப யோசிச்சு பார்த்து தான் இதை செஞ்சிருக்கோம். முக்கியம் கரண்ட்ல நிறைய தப்பு நடக்குது மின்சாரத்துறையில. அதை ஒழுங்குபடுத்தினா
நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் மக்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல ரொம்ப 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 தப்பு நடக்குது, அதையும் சரி பண்ணணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னும் சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு 100% பாதுகாப்பை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பெண்கள் வெளிலே போக முடியல, அதை சொல்றாங்க எல்லா இடத்துலயும். வீட்டை விட்டு போனா திருப்பி புள்ள வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அம்மா அப்பா வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோங்கிறாங்க, இப்படியே சொல்றாங்க. அதனால இதுக்கெல்லாம் நம்ம சட்டத்தை மீறவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். நிச்சயமா அதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ காட்பாடியில உள்ள ரயில்வே மேம்பாலம் 50 கோடியில புதிதா கட்டப்படும். இதெல்லாம் அண்ணா சொன்னது, அவங்க கட்சி சொன்னது. ஏன்னா அரசாணையை வெளியிட்டோம், இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் இதை எடுத்திருக்கலாமே? என்ன காரணம்னா 50 கோடி பணம் இல்ல, அதனால செய்யல. இதான் விஷயம். காட்பாடியில் ரயில்வே நிலைய மேம்பாலத்தில் ஏற்பட்ட பள்ளங்களையும் விரிசல்களையும் சீரமைக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு சீரமைத்த நிலையில் 2 மாதத்துக்குள்ள மீண்டும் பழைய நிலைக்கே வந்துருச்சான். அப்ப கான்ட்ராக்ட் எந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா காட்பாடியில பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அந்த வேலையெல்லாம் சரியா செய்யல. காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் மற்றும் காட்பாடியில் உள்ள பல்வேறு இடங்களில் மழைநீர் செல்வதற்கு சரியான கால்வாய் வசதி இல்லாத காரணத்தினால் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடும் இன்னலுக்கு ஆளாகின்றன. அதையும் சரி செய்யல. காட்பாடி அடுத்த பொன்னை கிராமத்தில் பல்வேறு ஏக்கர் நிலத்தில் மழை நீர் மூழ்கி நெற்பயிர் எல்லாம் வீணாகிற நிலையில இருந்துச்சு, வீணாயே இருக்கு. அதுக்கு இழப்பீடு எதுவுமே கொடுக்கல. அதே போல போன தேர்தல்ல வாக்குறுதி எண் 60 போன தேர்தல்ல கொடுத்ததுல வேலூர் மாவட்டம் காவலூரில் மூலிகை பண்ணை மீண்டும் திறக்கப்படும் சொன்னாங்க, ஆனா திறக்கல. வாக்குறுதி எண் 211 வேலூரில் ஸ்டாண்ட ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னாவே போறோம். பெண்கள் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறதுக்காக அம்மா இருந்தப்ப ஒரு தனி அறை அமைச்சிருந்தாங்க. நீங்க தமிழ்நாடு பூரா அதையும் மூடி வச்சிருக்கீங்க. நீங்க போய் விமான நிலையம் கட்டுறீங்களா? யாருக்கு காது குத்துறீங்க நீங்க? அதனாலதான் சொல்றேன், இந்த திமுக அரசு மீண்டும் வந்தா மக்களுக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்களாம் நல்ல முடிவு எடுத்து இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதியில திரு சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இங்க நம்மளோட கூட்டணியில பெற்ற பிள்ளைனாலதான், அதனால அந்த பாட்டாளி மக்கள் அனைவரும் நமக்கு ஒத்துமையா இருந்து வேலை செஞ்சு வாக்குகளை கொடுக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன். ஐயா அவர்கள் என்னோட சேர்ந்து நேற்றே பிரச்சாரத்துக்கு வர்றதாதான் நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா உடல்நிலை சரியில்லாம போனதுனால அவர்கிட்ட போன்ல பேசி நீங்க உடம்ப பாத்துக்கீங்க, நான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால அவருக்கு அவங்க பெத்த பிள்ளையே அவருக்கு ரொம்ப மன கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அது செஞ்சிருக்க வேண்டியதில்லை. அவரு ஐயாவுக்கு பிறகு அவருடைய பையன் தானே அந்த கட்சியை நடத்த போறாரு. அதுக்குள்ள என்ன அவசரம்னு தெரியல. இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் இன்னைக்கே வரணும், இன்னைக்கே பதவிக்கு வந்துடணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. முதல்ல மக்கள் பணியை நல்லா செய்யணும் யாரும். அப்படி மக்களால நம்ம உயர்ந்து போய் மேலிடத்துல உட்காரணுமே தவிர, அது மக்களுக்காக செய்யணுமே தவிர
அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன்.